சட்டைநாதர் மதுரை சோழவந்தான் செல்லும் வழியில் திருவேடகம் எனும் ஊரில் சட்டைநாத சித்தரின் ஜீவசமாதி இருக்கிறது. இவர் ஒரே நேரத்தில் நிறைய இடங்களில் ஜீவசமாதி ஆகியிருப்பது வரலாறு. இலங்கையில் இருந்து பிழைப்பை தேடி இங்கு வந்து விவசாயம் செய்தது இவரது குடும்பம். இளமையிலேயே ஞானம் அறிவு பெற்றவர். ஒரு முறை சிவனை வழிபட்டு வெளியே வெற்று உடம்போடு வரும் பொழுது சட்டை அணிய முற்படும் போது, ஏனப்பா உடுத்துவதில் ஆர்வமாய் இருக்கிறாய், உதறிவிட எண்ணமில்லையா என்ற குரல் கேட்க அங்கே சங்கு பூண்ட முனிவர் தோன்றி என்னுடன் வா என்று கைலாயம் நோக்கி சென்றனர் இருவரும். போகர், கருவூரார், அகத்தியர் ஆகியோரின் தொடர்புடன் ஞானத்தின் உயர்நிலை அடைந்திருக்கிறார் சட்டைநாத முனிவர். சங்கடங்களை தீர்க்கும் சித்தர் சட்டைநாதர். கைலாயத்தில் சிவபெருமானை தரிசித்த பாக்கியம் பெற்றவர். சதுரகிரியில் பல வேதியியல் விந்தைகளை செய்து வேறு ஒருவரின் உடலில் கூடுவிட்டு கூடு பாயும் கலையும் காய சித்தி செய்து கொண்டு அதிலேயே வாழ்ந்தவர். தமிழர் கண்ட வேதியியல் விந்தைகளை இப்புவியில் உள்ளவர்களுக்கு எடுத்துக்காட்ட சட்டை முனியின் வாத காவியம் ஒன்றே போதுமானது. மக்களின் நோய் தீர்க்க தமிழிலேயே குறிப்புகள் எழுதியவர். அத்துடன் மக்கள் சுபிட்சமாக வாழவும் இறந்தவர்களை எழுப்பும் வழிமுறைகளையும் பகிரங்கமாக எழுதிய தைரியமான சித்தரும் இவர்தான்.